என்னப்பா கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஹரே ராம 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 ஹர ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹர ஹரே. ராமாயணம் கொஞ்சம் டிலே ஆகிடுத்துறோம். போன வாரம் நான் வசிஷ்ட முனிவர் உனக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குது, சிறந்த மகப்பேறு கிடைக்குன்னு அப்படின்னு சொன்னார். அதோடு முடிச்சிருந்தேன். இப்போ என்னன்னு பார்க்கலாமா? அங்க நாடுன்னு ஒரு நாடு. அங்கே மனுகுலத்தில் உத்தானபாதனுடைய புதல்வன் ரோமபாதன் என்ற மன்னன் ஆட்சி புரிஞ்சின்னு இருந்தான். அந்த நாட்டில் 12 வருஷமாக மழையே இல்லை, ஒரே பஞ்சம். அப்போ அவர் என்ன பண்ணினார், கலைக்கோட்டு முனிவரை அங்கு அழைத்து வந்ததால் மழை பொழிய ஆரம்பிச்சுது, வளம் பெருகியது. அப்புறமா என்னாச்சு, உன்னுடைய புதல்வியாகிய சாந்தையை ரோமபாத மன்னனுக்கு ஸ்வீகாரமாக கொடுத்தேன் இல்லையா? அப்போ அந்த சாந்தையை கலைக்கோட்டு முனிவர் கல்யாணம் பண்ணிட்டார். அதனால் அவர் உனக்கு மருமகன் ஆயிட்டார். அவர் நிறைய தவம் செஞ்சிருக்கார். அவரை அழைச்சிட்டு வந்து புத்திரகாமேஷ்டியாக செஞ்சேன்னாக்க உனக்கு புத்திரபாக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டார் வசிஷ்டர். உடனே என்ன பண்ணார் தசரத சக்கரவர்த்தி பரிஜனங்கள் புடைய சூழ தேரேறி அந்த நாட்டுக்கு கிளம்பி போயிட்டார். ரோமபாதர் அன்போடு வரவேற்று உபசரித்தார். உடனே தசரதர் கேட்கிறார், கலைக்கோட்டு முனிவரை அயோத்திக்கு அனுப்புமாறு வேண்டேண்டார். தசரதரோட வேண்டுகோளுக்கு இணங்கி கலைக்கோட்டு முனிவர், அவர் பேர் என்னன்னாக்கா ரிஷ்யஸ்ரிங்கர், தன் மனைவி சாந்தையோட அயோத்தி மாநகருக்கு வந்தார். தசரதர் ஓராண்டு அவருக்கு வந்தனை வழிபாடுகள்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா தசரதர் ரிஷ்யஸ்ரிங்கரை வணங்கி, தவமுனிவரே, அடியேன் 60,000 ஆண்டு இந்த உலகத்தை ஆண்டுட்டேன், பிரிதொன்றை வேண்டேன். எனக்கு பிறகு நல்ல தலைவன் இல்லையே என்று மக்கள் வருந்துவார்களே என்று நான் கவலைப்படுறேன். அதனால் இந்த உலகத்தை அறநெறியில் நிறுத்தி ஆட்சி புரியும் ஒரு புத்திரன் உண்டாக அருள் புரிய வேண்டும் அப்படின்னு வேண்டின்றார் தசரதர். கலைக்கோட்டு முனிவர் புத்திரகாமேஷ்டியாக செஞ்சாக்க உனக்கு புத்திரபாக்கியம் கிட்டும் அப்படின்னு சொல்ல, அப்புறம் என்ன, உடனே ஏற்பாடாருது. கலைக்கோட்டு முனிவர் நகர்ப்புறத்தை பெரிய யாகசாலை அமைக்க சொன்னார். யாகத்துக்குரிய திரவியங்கள்லாம் குமிஞ்சுது. வசிஷ்ட முனிவர் முதலிய தவசீலர்கள்லாம் துணை புரிய வேத மந்திரங்களை கூறி மிகச்சிறந்த வேள்வியை செய்தார். பூர்ணாகுதி கொடுத்தவுடன் ஒரு தெய்வ பதம் யாகத்தில் தோன்றித்து. அப்போ யாக பாயசத்தை கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடுத்து. கலைக்கோட்டு முனிவரோட கட்டளைப்படி யாக பாயசத்தை ஒரு பாதி கௌசல்யாக்கும் மற்றொரு பாதி கைகேயிக்கும் மன்னர் வழங்கினார். கொடுத்தே பழகிய கௌசலையும் கைகேயும் என்ன பண்ணினா, தங்களுக்கு மன்னர் வழங்கிய பாயசத்தில் பாதி சுமத்ராக்கு கொடுத்தார். மன்னரால் கொடுக்கப்படாமல் விடுபட்ட சுமத்ரைக்கு 2 பங்கு பாயசம் கிடச்சுட்டு 3 தாய்மார்களும் கருவுற்றார். இப்போ இன்னொரு கதை இதில் வந்து நுழையிறது. 12 மாதங்கள் கழித்து வானத்தில் இருந்து மழை வழியாக மண்ணுலகத்தை அடைகிறது. மண்ணுலகுக்கு வந்த உயிர் காய் கனி தானியங்களில் கலந்து தந்தை வயிற்றில் 2 மாதம் கரு இருந்த பிறகு தாய் வயிற்றில் 10 மாதம் கரு இருந்து மகவாக பிறக்கின்றன. அதனால தான் உயிர்கள் கருவில் 12 மாதங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். முதல்ல நம்மை கரு சுமந்தவர் தந்தையார். அதனால தான் நம்முடைய பெயருக்கு முன்னால் தந்தையார் எழுத்தை சேர்க்கின்றோம். இப்போ ராமர் கதைக்கு வரேன். ராமருடைய கரு மன்னவன் பாயசம் வழியாக தன் வயிற்றை அடைஞ்சதால் இவர்கள் 12 மாதம் கரு சுமந்தார்கள். சித்திரை மாதம் நவமி திதி பூர்ணவசு நட்சத்திரம் கடக லக்னத்தில் ராமபிரான் திரு அவதாரம் செய்தார். ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துள் பொதிந்து அருமறை குளர்வரும் அவனை அஞ்சன கருமுகில் கொழுந்தொழில் காட்டும் ஜோதியை திருவுறப் பயந்தனள் திறங்கொள் கோசலை. மறுநாள் பூச நட்சத்திரத்தில் பரதனும், அதற்கு மறுநாள் ஆயில்ய நட்சத்திரத்தில் லக்ஷ்மணனும் சத்ருகனும் பிறந்தார். அப்புறமா அடுத்தது பார்க்கலாமா? இந்த 2 நாள் கழிச்சு சொல்கிறேன்.